மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பெண் உள்ளிட்ட 4 காயமடைந்த நிலையில் அவர்களில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தனர். மன்னார் உயிலங்குளம் பகுதியில் நடந்த 2 கொலைகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றில் இடம்பெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் வந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிள் வந்த 2 இன்று காலை 9:20 மணியளவில் நீதிமன்ற முன்னிலையில் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் 63 வயதான சப்ராயன் அருள் மற்றும் 42 வயதான செல்வகுமார் ஜூட் என்பவர்கள் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் வகையிலான தலக்கவசத்தை அணிந்திருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 ஒருவர் மோட்டார் சைக்கிள் இருந்து இறங்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தாக்கத்தை தொடர்ந்து ஜூன் 10ஆம் தேதி சகோதரர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.